ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பருப்பு கீரை எப்படி செய்கிறதுன்றது தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல 150 கிராம் தோரம் பருப்பை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்ததாக 2 சின்ன சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை தக்காளி கட் பண்ண சைஸ்லேயே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து குக்கரில் 6 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. குக்கரில் இருக்கிற ஏர் ரிலீஸ் ஆனோன்னே பாயில் பண்ண வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கல்லுப்பு சேர்த்து மத்தில் பருப்பு கீரையை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் கீரையை மசிச்சுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாகவே தான் நாங்கள் சேர்த்துப்போம், அதனால நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்துட்டேன். நல்லா மசித்ததுக்கப்புறம் பாயில் பண்ண வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக தாளிப்பு கொடுத்துருங்க. ஆயில் விட்டு கடுகு, அப்புறம் 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு பருப்பு கீரையோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பருப்பு கீரை ரெடி. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்குறது வீணா பேபி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ரெசிபீஸ் நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் செஞ்சு காட்டுறேன். பாய்.